இந்தியா எதிரிகளை அடிச்சு நொறுக்கிறதுக்காக, அதுவும் பர்ட்டிகுலரா சைனா, பாகிஸ்தான் மாதிரி நாடுகளை நம்ம அடிச்சு நொறுக்கிறதுக்காக ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை ஒன்று உருவாக்கிட்டு இருக்கோம். அதுவும் பர்ட்டிகுலரா J-20, F-22, F-35 இந்த மாதிரி போர் விமானத்துக்கு டஃப் கொடுக்குற விதமா இந்தியா நிறைய முக்கியமான விஷயங்கள் அதுல பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் பண்ண போறாங்க 2026, 27, 2035 வரைக்கும் இந்தியா ஏஎம்சிஏல என்னென்னலாம் பண்ண போறாங்க, எப்ப வந்து லான்ச் ஆக போகுது, இந்த மாதிரி பல கொஸ்டினுக்கு இந்த வீடியோ ஆன்சரா இருக்க போகுது. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வேலை விசால் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதுவும் பர்ட்டிகுலரா ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட். ஆக்சுவலா இந்தியா வந்து ரீசெண்ட் டைம்ல ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க ரஃபேல் போர் விமானம் அப்படின்னு தான். ஆனா அது இந்தியாவினுடைய ஓன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு தேதியில நம்ம கிட்ட எந்த ஒரு போர் விமானமும் சொந்தமா நம்ம உருவாக்குறது கிடையாது. அதனால நம்ம இந்தியா வந்து ரொம்ப நாளா காவிரி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு இருந்தோம். அதை தாண்டி போர் விமானம் தேஜஸ் போர் விமானத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 வருஷமா சொந்தமா போர் விமானம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி மறுபடியும் வந்து கீழே விழுந்தோம். மறுபடியும் மேலே எழுற விதமா ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்டை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதற்காக இந்தியன் கவர்மெண்ட் 15,000 கோடி வந்து அதற்காக ஒதுக்கி இருக்காங்க. ஒவ்வொரு ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்டினுடைய ஓவரால் வேல்யூ அப்படின்னு பார்த்தா 50,000 கோடி வேணும். எதுக்காக இப்போ இவ்வளோ 50,000 கோடி அப்படின்னா 5 ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணணும், டிசைன் பண்ணணும், டெவலப் பண்ணணும், மறுபடியும் வந்து ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணணும், இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கு. அதற்காக 15,000 கோடி ஆல்ரெடி உருவாக்கியிருந்தாங்க. சரிப்பா, இதை யாருப்பா தயாரிக்க போறாங்க? ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருந்தோம், இதை வந்து DRDO தான் உருவாக்க போறாங்க. அதை தாண்டி ADA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இவங்க மட்டும் தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்தியா வந்து டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம பிரைவேட் செக்டரையும் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய யோசனை ரொம்ப நாளா போயிட்டு இருந்துச்சு. நிறைய கம்பெனி வந்து இந்தியாவோட வாண்டடா இருந்தாங்க. அதுவும் பர்ட்டிகுலரா L&T அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லார்சன் டர்போ கம்பெனி ஆகட்டும், ஃபாரட் போர்ஜ் ஆகட்டும், BEL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஆகட்டும், டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், எல்லா நிறுவனமுமே இதற்குள்ள உள்ள வர்றாங்க. அதாவது ஏஎம்சிஏ பூர்வமா அந்த தயாரிக்கிறதுக்கு எத்தனை நாடுகள் இந்தியாவோடு கூட்டு சேர்ந்து இவங்களோட அடிச்சு நொறுக்க போறாங்க அப்படின்னா ஏஎம்சிஏ எவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆக போகுது அப்படிங்கிறத கண்கூட நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஏஎம்சிஏவை எவ்வளவு தயாரிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எல்லாத்து மனசுல இருக்கு. நம்ம 125 போர் விமானம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு மட்டும் தேவைப்படுது. எதுப்பா நமக்கு அவ்வளவு தேவைப்படுது? ஆக்சுவலா ஒரே டைம்ல சைனாவாகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் ரெண்டு பேருமே இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய படைபலம் நம்ம கிட்ட 42 இருந்தா மட்டும்தான் ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்க முடியும். ஒரு சைடு சைனா, இன்னொரு சைடு பாகிஸ்தான், ரெண்டு பேர்த்தையும் அடிஷன் இருக்கணும்னா 42 வேணும். சரிப்பா, இன்னைக்கு தேதியில் நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம்னு கேட்டா ஒரு 29 to 30 ஸ்குவாட்ரன் மட்டும்தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம 125 ஏஎம்சிஏ போர் விமானத்தை உள்ள கொண்டு வர போறோம். அதுவும் 5ஆம் தலைமுறை போர் விமானம். 125 ஒரு ஸ்குவாட்ரன்னா ஒரு 18 போர் விமானங்கள் கவர் ஆகும். அப்படி நம்ம கணக்கு போடும்போது ஒரு 6 to 7 ஸ்குவாட்ரன்னா நம்ம கவர் பண்ணிட்டோமாவே கிட்டத்தட்ட இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பலமா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல மாறிடும். அதுலயும் வந்து இன்னைக்கு தேதியில நம்ம கிட்ட முக்கியமான போர் விமானங்கள் எது வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஒன்னு ரஷ்யாவினுடைய Su-30 MKI ரஃபேல் போர் விமானம், ஜாக்வார், MiG-29, மீரஜ் 2000 இந்த மாதிரி போர் விமானங்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. 5ஆம் தலைமுறை போர் விமானம் நம்ம கிட்ட கிடையாது. இன்னொரு சைடு வந்து தேஜஸ் போர் விமானத்தை தயாரிச்சுட்டு இருக்கோம். அது வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானம் கிடையாது. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக தான் ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். சரிப்பா, இவ்வளவு விஷயம் பேசணும், இது எப்பதான் ரெடி ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு வரலாம். ஆக்சுவலா இதற்கான புரோட்டோடைப் எல்லாமே வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. அதுவும் பர்ட்டிகுலரா புரோட்டோடைப் ரெடி ஆகி 2026 இந்த வருஷம் எண்ட்லயோ அல்லது 2027லயோ ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதை தாண்டி முதல் ஃபிளைட்டை 2028ல இருந்து 29க்குள்ள கண்டிப்பா விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி DRDO டிபார்ட்மெண்ட் ரொம்ப வேகமா செயல்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஓவராலா நம்ம வந்து இண்டக்ஷன் பண்றதுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல கொண்டு போய் வந்து நம்ம பயன்பாட்டு கொண்டு வர்றதுக்கு 2035 ஆகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. அந்த 7 வருஷம் சமாளிக்கிறதுக்காக தான் நம்ம தேஜஸ் MK-1A ஒரு சைடு வந்து ரொம்ப வேகமா முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிப்பா, இவ்வளவு விஷயம் பேசினேன். ஏஎம்சிஏல 2 வெர்ஷன் இருக்கு, AMCA MK1, AMCA MK2. இப்போ நம்ம AMCA MK1 வெர்ஷனை மட்டும் தான் தயாரிச்சுட்டு இருக்கோம். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா சரியா சொல்லணும்னா இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ்
98 கிலோ நியூட்டன். ஆக்சுவலா இதை யாருப்பா கொண்டு வர போறாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம அமெரிக்காட்ட இருந்து அவர்களுடைய உதவியில நம்ம உருவாக்க போறோம் இந்தியாவுல. ஆக்சுவலா அதுவும் ட்வின் இன்ஜின், ஒரு இன்ஜின் கிடையாது. ஒரு போர் விமானத்துக்கு 2 இன்ஜின் தேவைப்படுது. 98 கிலோ நியூட்டன். அதுவும் பர்டிகுலரா எந்த மாதிரி இன்ஜின் அப்படின்னா, ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ்னுடைய F414 அப்படிங்கிற ஒரு இன்ஜின். நீங்க இந்த நேம் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம். எங்க அப்படின்னா தேஜஸ் MK1Aல F404 அப்படிங்கிற ஒரு இன்ஜினை நம்ம தயாரிச்சுட்டு நம்ம அமெரிக்காட்ட இருந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே போர் விமானத்துடைய அடுத்த அப்கிரேட் வெர்ஷன் தான் F414 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜின். ஆக்சுவலா அந்த இன்ஜினை இந்தியாவில் கொண்டு வர போறாங்க. ஆக்சுவலா அதற்கான முயற்சி எல்லாமே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 80% எல்லா டெக்னாலஜியும் இந்தியாவுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஃபுல்லா வந்து 80% சொல்லி கொடுத்துருவாங்க. இந்தியாவில் தயாரிக்க போறாங்க. இதுதான் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பிளானா இருக்கு. ஆக்சுவலா இப்போ இந்தியா கொண்டு வர போகுது AMCA MK1. ஆக்சுவலா இந்தியாவினுடைய அடுத்த லாங் டேர்ம் கோல் அப்படின்னா AMCA MK2 அப்படிங்கிற ஒரு முக்கியமான வெர்ஷனை இந்தியா கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அதனுடைய இன்ஜினோட த்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தா 120 கிலோ நியூட்டன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வகை பேசியிருக்காங்க. ஆக்சுவலா அதை யாரு சேர்ந்து வந்து தயாரிக்க போறாங்க அப்படின்னா சாஃப்ரான் நிறுவனம், பிரான்சினுடைய சாஃப்ரானும் இந்தியாவினுடைய DRDO டிபார்ட்மெண்ட் கூட்டு முயற்சியில் அதை கொண்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது MK1 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் MK2 கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான உண்மையை வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த இன்ஜினை சொந்தமா யாருடைய உதவி இல்லாம நம்மளால தயாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு தேதியில கண்டிப்பா முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஒத்துதான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி காவிரி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை 1990 ஆரம்பிச்சது. இன்னைக்கு தேதி வந்து 2026. இது வரைக்கும் நம்மளால சொந்தமா ஒரு இன்ஜினை தயாரிக்க முடியல. காவிரி இன்ஜின் இன்னைக்கு அவுட்புட் ஆகி இயங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுக்கு காரணம் நம்ம நிறைய டெக்னாலஜில ரொம்ப லேகா இருக்கும். அதை தாண்டி அதனுடைய டெம்பரேச்சர் வந்து நம்மளால ஒரு 1500 to 1600 டிகிரி வந்து இன்ஜின்ல வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. மெட்டீரியல் வந்து அந்த அளவுக்கு தயாரிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட நிறைய மூளையும் கிடையாது. இருக்கு, பட் கரெக்டா யூஸ் பண்ண முடியல. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா வந்து பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். AMCA எதற்காகப்பா நமக்கு தேவைப்படுது, அப்படி என்னதான் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப அட்வான்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்தியாவுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதை தாண்டி ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் எந்த ஒரு எதிரியும் வந்து ஈஸியாக அடிச்சு நொறுக்கிறதாகட்டும், நம்ம வந்து ஈஸியாக வந்து எதிரியினுடைய கண்ணில் விரலோட்டு ஆடுறதுக்கு இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜி ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வேலையை AMCA பண்ண போகுது. அது வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவ் வந்து பார்க்கப்படுது. அதை தாண்டி இன்டர்னல் வெப்பன் பே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபியூச்சர் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆக்சுவலாக நம்ம நார்மலாக புரிஞ்சுக்கணும், ஒரு போர் விமானத்தில் எக்ஸ்டர்னல் பே, அதாவது அவுட் சைடில் நிறைய வந்து மிசைல் எல்லாமே வச்சிருந்தனா எதிரியினுடைய ரேடால ஈஸியா சிக்க முடியும். பட் இன்டர்னல் வெப்பன் வச்சா எதிரியினுடைய ரேடால சிக்காம எஸ்கேப் ஆக முடியும். அந்த மாதிரி வேலையை தான் இந்த AMCA இந்தியா பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம சென்சார் எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி எலக்ட்ரானிக் வேர்ஃபேரும் அது வந்து ரொம்ப அட்வான்ஸா கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இத்தனை விஷயத்த காரணத்தினால தான் AMCA வந்து ஒரு மிகப்பெரிய வேல்யூபிள் ஒரு போர் விமானமா இந்தியாவில் பார்க்கப்படுது. உலக நாடுகள், அதுவும் பர்டிகுலரா சைனாவினுடைய J-20 எல்லாமே இதை பார்த்து பயப்படுறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். கண்டிப்பா இந்தியா வந்து இதை வச்சுக்கிட்டு வருங்காலத்துல இன்னும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.